வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 2 காளான் சூப் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாவதாக வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அருமையாக செஞ்சிடலாம். இந்த சூப் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சூப் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன் நறுக்குனது. அதே போல் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் நறுக்குனது வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறிலாம் தேவையோ அது எல்லாமே சேர்த்து செய்யலாம். நான் 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெஜிடபிள் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இதை ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுங்க. இப்போ காய் வதங்கிட்டு இருக்கும்போது சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. காய் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது அதில் உள்ள பச்சை வாடை இல்லாமல் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த சூப்பு பார்த்திங்கன்னா 4 பேர் குடிக்கிற அளவுக்கு செய்கிறேன். இந்த அளவு செஞ்சோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ காய் வெந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ காய் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணிலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து எடுத்துக்குவோம். இப்படியே வடிக்கும் போது வெஜிடபிளும் சேர்ந்து விழுறதுனால ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிக்கிறேன். தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு நம்ம அந்த வெஜிடபிளை திரும்பவும் குக்கர்லேயே சேர்த்து இதை நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம். ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு நைஸாக மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா மசிச்சுட்டேன். மசிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆன் பண்ணி திரும்பவும் நம்ம இதை கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நீங்கள் மிளகுத்தூள் உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சூப்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். கம்மியான அளவு சேர்த்திங்கனாலே போதும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா சூப்பை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா திக்காகி வரும். அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு பத்தலை, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது சேர்க்கும் போது சூப்பு நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். தேவைன்னா சேர்த்துக்குங்க, விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேணாம். சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். சூப்பு பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால நல்லா திக்காகி அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த சூப்பு சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நீங்கள் கார்ன் சிப்ஸ் வறுத்துட்டு அதை சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. மேலாப்பில் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி கொஞ்சம் அந்த சிப்ஸு சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதே போல் டெய்லி ஒரு சூப் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இம்யூனிட்டி பவர் அதிகமாகி ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நாம் எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும்.
நீங்களும் இந்த சூப் ரெசிபி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.